பணம் வந்து சேரும் விக்ரம். எப்படி வருதுன்னு கேட்காத, அதை நான் பாத்துக்கிறேன். இன்னும் 27 நாள்ல இந்தியா விட்டு உங்ககிட்ட வந்து சேரும். செஞ்சுட்டு விக்ரம். We have done it. 1000 பொண்ணு வேண்டாம். What's wrong with you? Listen to me. Don't you do it again. Don't. கூரை பிச்சுக்கிட்டு கொட்ட போகுதுடி வெள்ளக்காரி. கூரை பிச்சுக்கிட்டு கொட்ட போகுது. How much? 1,000 crores. எல்லாம் கரன்சி நோட்டா? நாசிக் செக்யூரிட்டி பிரஸ்ல புதுசா பிரிண்ட் ஆனது. சதர்ன் ரீஜனுக்கு போயிட்டு இருந்த ட்ரெயினை வேலை பண்ணி தட்டிட்டாங்க. How can this happen? What about the security? Security இருந்தது. In fact, புதுசா கம்ப்யூட்டரைஸ்ட் லாக்கிங் சிஸ்டம் கூட இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருந்தாங்க. ஒரு கோடட் கம்ப்யூட்டர் கார்டு மட்டும் தான் சேஃபா திறக்க முடியும். அந்த கம்ப்யூட்டர் கார்டையும் திருடிட்டாங்கன்னு சொல்லாதீங்க. ஆமா சார். I'm afraid so. கடவுளே. Can't we declare these notes illegal? ஆர்பிஐ கவர்னர் சைன் போட்ட நோட் எப்படி இல்லீகல் செல்லாதுன்னு டிக்ளேர் பண்ண முடியும்? கான்ஸ்டிடியூஷன் ஒண்ணு இல்ல, எல்லாரும் தொடச்சு எடுத்துருவாங்க. இப்ப நம்ம என்ன செய்யலாம்? இந்த மாதிரி ஒரு ஸ்கேண்டல் வெளி வரக்கூடிய நிலைமையில நம்ம இல்ல. அந்த பெருசு என்ன கொன்னு போட்டுரும். யார் சார் இந்த பெருசு? வேற யாரு? பிஎம் தான். இன்னும் 10 நாள்ல பட்ஜெட். இப்போ இதையுமா டெபிசிட்ல சேர்த்துக்க முடியும்? No, I want this recovered immediately. Who's your best man in the CBI? லட்சுமி நாராயணன். Get him. போச்சு போங்க. நம்ம ட்ரெயினை பிடிச்ச மாதிரி தான், ஸ்ரீரங்கம் போய் சேர்ந்த மாதிரி தான். அபசகனம் மாதிரி பேசாத சீதா. இன்னும் 3 நிமிஷம் இருக்கு. பேசிட்டே இருக்காதுக்கு விசில ஊதிட்டா. நம்ம ஊருக்கு போய் வேண்டுதல் நடந்த மாதிரி தான், குழந்தை பிறந்த மாதிரி தான். அதுக்கு ஸ்ரீரங்கத்துக்கு போகணுமா? பேசிட்டு உங்களை கொன்னுடுவேன். தேர் மாதிரி அசையறே. சத்த ஓடுங்க. ஸ்ரீரங்கம் பிடி உஷா வெயிட். வெயிட் பண்ணா ட்ரெயின் போய்டும்னா. நான் அத சொல்லலமா, என் வெயிட்ட சொன்னேன். 100+ கிலோஸ். இதுக்கு மிஞ்சினா ஓடினா ட்ரெயினே ஆடிடும். இந்த F3 எப்பதான் வரப்போகுது? என்னால முடியாது கண்ணா. முடியடா கண்ணா. மூச்சு வாங்குதுடா செல்லம். கொலை விழுண்டா செல்லம். ஹார்ட் அட்டாக் வரும்டா ராஜா. வந்து சாப்பிட்டுக்கலாம் ராஜா. F3 சீதா. ஸ்ரீனிவாச பிரபு. 12 வருஷத்துக்கு அப்புறம் ஸ்ரீரங்கம். பெருமாளே. சினிமாவுல கிளைமேக்ஸ் மாதிரி ஆயிடுச்சுல்ல? வெள்ளம் தான் இல்ல. ఓ రావు గారు మీరెక్కడ? శ్రీరంగం వరింగ్లా? లేదండి, వర్మగారు మిమ్మల్ని పిలుచుకురమ్మన్నారు. లీవండి, నన్ను ఫ్యామిలీ టెంపుల్. లేదు సార్, ఎమర్జెన్సీ. ఫైనాన్స్ మినిస్టర్ని మీరు అర్జెంటుగా చూడాలట. ఈవేళ 11 o'clock మీకు ఫ్లైట్. ఐఎమ్ సారీ సీతాలక్ష్మి, ఎమర్జెన్సీ. 1000 crores. 1000 கோடின்னா ஒண்ணுக்கு அப்புறம் எத்தனை சைஃபர்? 10, 100, 1000, 10,000 லட்சம். 10 சைஃபர் தெரியாம ஃபைனான்ஸ் மினிஸ்டர்ல இருக்கேன். லக்ஷ்மி நாராயண், பார்லிமெண்ட் செஷன் ஆரம்பிக்க இன்னும் 10 days இருக்கு. அதுக்குள்ள இந்த பணத்தை கண்டுபிடிச்சாகணும். Can you do it? ஒரு 1000 கோடி, 10 சைஃபர், 10 நாள். சைஃபருக்கு ஒரு நாள் கொடுத்துருக்கீங்க. நிறைய மெனக்கிடணும். We can do it, sir. Good. Start straight away, Mr. Verma. Thank you, sir. எல்லா ஏர்போர்ட்ஸ் ஹார்பர்ஸ் செக் பண்ணணும். Yes, sir. எல்லா ஸ்டேட்ஸோட ஐஜிஸோட பேசணும். Yes, sir. இந்தியாவோட ரோட் மேப் வேணும். அண்ட் தென் நாசிக் செக்யூரிட்டி பிரஸ், வெஸ்டர்ன் ரயில்வே அத்தாரிட்டிஸ் எல்லாரையும் क्वेश्चन பண்ணணும். Yes, sir. I had meet the explosive expert and find out what exactly is the chemical used. Yes, sir. Yes, sir. அப்புறம் ஸ்ரீரங்கத்துக்கு ஒரு ட்ரங்க் கால் போட்டு என் வைஃப் சீதா கிட்ட பேசணும். கண்ணா பின்னான்னு திட்டுவா, வாங்க கட்டிக்கணும். Yes, sir. நான் வாங்க கட்டிக்கணும். Yes, sir. விஜய் Sir. கொள்ள நடந்து எவ்வளவு நேரமாச்சு? 12 மணி நேரம், சார். நாசிக். இவ்வளவு நேரத்துக்கு அப்புறம் இந்தியாவில் அந்த 1000 கோடி எங்க வேணாலும் இருக்கலாம்.
செய்திகள் வந்துள்ளது. இது வன்முறை கும்பலின் செயலாக இருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது. இச்சம்பவத்தின் பின்னணியை ஆராய நாட்டின் எல்லா பாகங்களிலும் உள்ள புலனாய்வுத் துறையினரும் காவல்துறையினரும் ஒடுக்கிவிடப்பட்டுள்ளனர். சிறுபான்மை உறவுகளுக்கு மின்சார கட்டணத்தில் மேலும் ஐயோ ஐயோ பணம் நகை அம்புட்டியா அடிச்சு பொறிக்க அண்டிட்டு போட்டாருட. ஐயோ திருடா திருடா. தட்டலங்க பட்டலங்க தாடி கும்பு மாதலங்க தேங்காய் அடிச்சு தேர் மேல வச்சு வச்சு திருடா தேங்காய் அடிச்சு விவரம் எடுத்து வச்சு முட்டாய் அடிச்சு பட்டலமா கட்டி போறேன். திருடா 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 திருடா. என்ன பெரியவருக்கு கஜானா காலி ஆயிடுச்சா? ஓவாயில சக்கரை போட. தாத்தா ஓ கேட்டியா சேதியா? என்ன பெரிய ரூட்ல களவு போச்சா? எப்படிடா? யாரோ வீடு புத்தமே நம்ம கடன் பத்திரத்தை எடுத்துட்டு போயிட்டானா? அடி சக்க அந்த புண்ணியவன் நல்லா இருக்கா? அவன் காட்டுல மழவையும் ₹100 இருக்குங்களா? யாரது? செல்வி அங்க என்ன புள்ள சத்தம்? ஐயா எங்க பாரு செல்வி யாரு கூற மேல இருந்து அங்கிட்டு யாரோ ஓடுறது? சமஞ்ச பொண்ணு பக்கத்துல சமுத்திரம் அருவாடு இவன் பொண்ணு சொல்லிவிட்டா. வாங்க சின்னதுரைக்கு இந்த வள்ளிமா விடையும் விட்டு நாள் மறந்து போச்சு போல. என்ன புள்ள புருஷன் வீட்ல இல்ல? நீங்களே அவங்களுக்கு சோழிய போட்டு பட்டணத்துக்கு முத பஸ்ல அனுப்பிட்டு எங்கிட்ட கேக்குறீங்களா? குசும்பு தானே. சரி சரி வா, எவனாவது பாத்துறோம். சின்னவருக்கு அவசரத்தை பாரு, விடிய காலையில. ஆமா சும்மா சிலுத்துக்காத வா. ஏய் தட்டலங்க பட்டலங்க தாடி கும்பு மாதலங்க பிட்டை உடைச்சு விவரம் எடுத்து வச்சு புட்டை உடைச்சு புட்டலமா கட்டி போறேன். திருடா திருடா நீ திருடா 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 திருடா. டேய் என்ன நடக்குது? என்ன சமாச்சாரம்? சமாச்சாரம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம சின்ன கடை வீதியில விலைவாசிகள் ரொம்ப ஏறிச்சான். உன்னா கூட டிமாண்டா. அவன் மாட்டுக்கு அல்வா தீனி போடலான்னு பேசிட்டு இருக்கானுங்க. அப்புறம் நம்ம கீரனூர்ல யாரோ விபூதி சாமியாரா அவன் நெடுசானா காலை விழுந்துட்டு இருக்கானுங்க. யாருன்னு விசாரிச்சா எங்க ஊர்ல வெள்ளிய கொடுத்தா தங்கமா மாத்திரன்னு ஏமாத்த சிதம்பரம். ஜனங்களுக்கு விஷயம் தெரிஞ்சு தர்மடி தான் இடு பொடிச்சிச்சா. இத கேளுங்க, 20 வருஷமா வெட்டுவ கூத்துன்னு அழிஞ்சிட்டு இருக்காங்களே நம்ம கோட்டச்சாமி பாண்டியமணியும் நம்ம தேவன வீட்டு வாசல்ல ஒரே சண்டை. நான் வரும்போது நீ இப்படி நிக்கலாம், நீ நிக்கும்போது நான் போறேன்னு. தேவனுக்கோ வந்து விளக்கு மாத்தாலே அடி அடி அடின்னு. வண்டி யாருதுன்னு கேக்குறாங்கல்ல. ஏ பரிசே, என்ன பார்த்து என்ன கேட்ட கேட்டியா? யாரோ நிறுத்து போன வண்டியை நான் கல்லாச்சா போட்டு திறக்கறாமல்ல கேக்குறாங்க. என்ன பார்த்து சொந்த அடி வச்சிரமா தெரியலையோ? யார்கிட்ட பேசுன்னு தெரிஞ்சுட்டு பேசுங்க, இல்ல வம்பா போயிடும். உள்ள யார் வந்திருக்கா தெரியுமா? மேல்கோடு சமீன் என் மாமா துரசிங்கம் வெளியே வந்து சுட்டு தாடி போட்டுருவாரு. மாமாய் உங்களுக்கு தேடி போலீஸ் வந்திருக்காங்க. மாமாய் வெளியில வாங்க, போலீஸ் உங்களை 4 கேள்வி கேட்கணுமா? போலீஸ் உள்ளார ஏதோ நல்லது கெட்டது நடக்குது தொந்தரவு பண்ண வேணாம்னு பார்த்தா இவங்க நம்மள நாக்கு மேல பல்லு போட்டு கேள்வி கேக்குறாங்க. மாமாய் என்ன இவ்வளவு நேரம்? உள்ளே சரிங்க, போலீஸ் உங்களுக்காக காத்துட்டு இருக்காங்களே, வந்தீங்களே. திருடன் 1 மைல் வட்டாரத்துல வந்தாலே இந்த சந்தோஷத்துக்கு நாடி துடிக்கும். இது ஜமீன் தம்பி களியபெருமாள். வண்டி திருப்பு. அசோக், சிபிஐ ஸ்பெஷல் ஆஃபீஸர் உங்களை கொஸ்டின் பண்ண வந்துட்டு இருக்காரு. நான் இங்க ஆஃபீஸ்ல இருந்து பேசுறேன். இதுக்கு மேல எதுவும் பேச முடியாது. அவர் கிளம்பி 15 மினிட்ஸ் இருக்கும். ட்ரெயின் கட்டவே.
कौन है बे? दिखता नहीं है साला, अंधा है, धक्का मारते जाता है, लगता है बॉम्बे में नहीं है। Mr. Ashok Chellaiya? Yes? Lakshmi Narayanan, CBI. Take your seat. You are under arrest. हाँ ठीक है बॉम्बे इருந்து பேசுறேன் அசோக் செல்லையா அரெஸ்ட் பண்ணிட்டாங்க போலீஸா சிபிஐ சிபிஐ தான் உங்க ஃபைலை திரும்பி ஓபன் பண்ணிருக்காங்க நீங்க வீடியோ வர வேண்டாம் ரொம்ப அலர்ட்டா இருக்காங்க சிச்சுவேஷன் இஸ் டைசி தெரியும் விக்ரம் அழுதா இந்தியாவுக்கு போறோம் டிக்கெட் அரேஞ்ச் பண்ணு எந்த நாட்டுக்கு கொண்டு போறீங்க யாரெல்லாம் கூட்டத்துல எந்த கரன்சியா மாத்த போறீங்க ஐ வாண்ட் an answer man tell me SKF 1138 னா என்ன இது உன்னோட லெட்டர் எடுத்தானே ஓம் பிரீஃப் கேஸ்ல இருந்தா எடுத்தோம் உன் ஆபீஸ்ல சர்ச் பண்ணோம் உன் பர்மிஷன் இல்லாம என்ன பண்றது தொழில் இது உன்னை அரெஸ்ட் பண்றதுக்கு முன்னால நீ உன் கைப்பட எழுதின லாஸ்ட் லெட்டரோட பிரதி எப்படின்னா அடியில இருந்து இந்த வெள்ளை பேப்பர்ல நீ எழுதின அச்சு பதிஞ்சிருக்கு என் கண்ணுல பட்டுடுச்சு SKF 1138 இது கூட உன் பிரீஃப் கேஸ்ல தான் கிடைச்சது யார் இந்த சந்திரலேகா நமக்கு கிடைச்ச ஒரே ஒரு விட்னஸ் அசோக் செல்லையா செத்து பணமா ஓஎன்ஜிசி ஆயில் ரிக் பக்கத்துல மிதந்து கிடந்தான் அவனை பெயில ரிலீஸே பண்ணக்கூடாது நீங்க சொல்றீங்க கேபிஎஸ் நம்ம கோர்ட்டும் சட்டம் ஒத்துக்கலையே 3 இடத்துல சுட்டு கொண்டிருக்காங்க கண்டுபிடிக்கணும் அழாதர கண்ணா புத்தி சிகாமணி பெற்ற பிள்ளையே இது புன்னகை செய்யுது சின்ன பிள்ளையே லட்சுமி நாராயணன் எஸ்பி சிபிஐ சாமி சரணம் சார் சார் கிராமத்துக்கு வந்திருக்கீங்க பெரிய போலீஸ் உட்காருங்க யோ கலிய பெருமாள் போய் கார் தண்ணி வாங்கிட்டு வாயா என் பையன் 2க்கு போயிட்டான் அதான் போய் கழுவிட்டு இவங்களை பார்த்திருக்கீங்களா மேடம் எங்க பாத்தீங்க எப்ப பாத்தீங்க NDDC எங்க இருக்காங்க சந்திரலேகா தனியா இருக்காங்களா கூட யாராவது இருக்காங்களா சொல்லுங்க கேக்குறேன்ல மிஸ்டர் சந்தோஷம் இவங்களை தேடி தான் நாங்க வந்திருக்கோம் பணம் எங்க இருக்கு நான் உங்ககிட்ட சொல்ல அவசியம் இல்ல அசோக் எங்க பணம் எங்க லேக்கா அசோக் எங்க லேக்கா தொடாத லேக்கா இந்த கழுத்துல ஒரு முக்கியமான நரம்பு இருக்கு ஜுகுலர் வெயின் அது எப்படி அழுத்தினா ஒன்னும் ஆகாது ஆனா எனக்கு கொஞ்சம் அழுத்தினா நான் அழுத்த மாட்டேன் ஆனா எனக்கு கொஞ்சம் அழுத்தினா தைரியம் இல்லாத தெம்மாடி மாடுகளா ஆம்பளை விட்டுட்டு பொம்பளை கிட்ட வீரத்தை காட்டுற சூடு சொன்னல கதிர் கதிர் பேசாம கதிர் உசுர படிச்சிடுவானுங்க அது ஒண்ணு இல்லைங்க ஒண்ணு இல்லடா அந்த சொட்ட தலைன கதிர் உங்களே இல்லைங்க அவனதான் கட்ட விட்டுட்டு கொத்த கொத்த வாங்கடா கொப்பம் மவனுங்களா என்னங்க என்னங்க எதுக்கு இந்த அடி அடிக்கிறீங்க அவன் அப்பா பையனுங்க அவனுக்கு ஒண்ணும் தெரியாது அவனுக்கு மன்னிச்சிடுங்க கட்டி போட்டு அடிக்கிறீங்களா பொட்ட பசங்களா பையன் பயத்துல ஏதோ உளறான்
உங்க பட்டணத்துக்காரனுக்கு இதாடா வீரம். ஏலே இல்ல நானும் பாத்துட்டு இருக்கேன். கையை கட்டி போட்டு மொத்து மொத்துறீங்க. அவனை விட்டுடு. நான் உனக்கு பணம் எங்க இருக்குன்னு சொல்றேன். பணம் ஒரு கண்டெய்னர் லாரியில கொச்சின் போகுது. நாளை கழிச்சு இந்த வானப்பாடி செக் போஸ்ட் தாண்டி போகுது. கண்டெய்னர் கோட் என்ன? SKF 1138. லலித், இந்த 2 பேரை கொண்டுடு. சாமி வருது, வழி விடுங்க. அழகர் ஆத்துல இறங்க போறாரு, வழி விடுங்க. தள்ளிங்க, தள்ளுங்க, வாங்க. தள்ளிங்க, தள்ளி போங்கப்பா. வாங்க. நல்லா வாங்க. வாங்க. விட்டுடு, அவங்க போகட்டும். காடை காணோம். திருப்பி கொடுத்துடலாமா? இந்த விரட்டுறானுங்க. இன்னும் கெஞ்சு. தவறி போய் காடை விட்டுட்டேன். உனக்காக நான் என்ன வேணா செய்வேன். உயிரை கூட கொடுப்பேன். அப்போ கொடு. தண்ணி ஊத்தி ஒரு பூ பூத்தது, ரெண்டு குடம் பாரத நாட்டின் பிரதமர் யாரு? மீனாட்சி நீ சொல்லு. இங்கதான் லைக் அப்படியே இல்ல. சேகர் நீ சொல்ற. சார் இந்த எஸ்கேப் 1138 என்னன்னு தெரிஞ்சா ஐ திங்க் இட் பி க்ளோசர் டு தி மணி. என்னையா இந்த எஸ்கேப் 1138? என்னவா இருக்கும் இந்த எஸ்கேப் 1138? லாரி நம்பர் இந்தியால இருக்கிற எல்லா வெஹிக்கிள்ஸும் கம்ப்யூட்டர் செக் பண்ணியாச்சு. எஸ்கேப் 1138 எந்த லாரி நம்பரும் கிடையாது. அது ஸ்விஸ் பேங்க் நம்பரும் கிடையாது, லாக்கர் நம்பரும் கிடையாது. லாக்கர்ல கொள்ளாது விஜய். 1 கோடி ஒரு சூட்கேஸ் தான். கேபிஎஸ் டோன்ட் ஸ்மோக் ப்ளீஸ். சார் நான் ஸ்மோக் பண்ண எனக்கு இன்ஸ்பிரேஷன் வரும் சார். எனக்கு கேன்சர் வரியா? விஜய், இந்த 1000 கோடி நாம நினைக்கிற மாதிரி ஒரு இடத்துல ஒளிச்சு வைக்கல. எங்கேயோ கொண்டு போயிட்டு இருக்காங்க. பஸ்ல கொண்டு போல, லாரியில கொண்டு போல, கப்பல கொண்டு போல, வேற எப்படி கொண்டு போக முடியும்? சார் கண்டெய்னர் சார், ஷிப்ல வைக்கிற கண்டெய்னர். இட்ஸ் பாசிபிள் சார்.
எஸ்கேப் W38 ஒரு கண்டெய்னரோட நம்பர் கூட இருக்கலாம். அதுல இவ்வளவு பணம் கொள்ளும். இந்தியாவில் எங்க வேணா கொண்டு போகலாம். கப்பலை லோட் பண்ணா வெளிநாட்டு கூட கொண்டு போகலாம். கங்க்ராச்சுலேஷன்ஸ் கேவியர்ஸ். அப்பப்ப உங்க மூளை கூட சரியா வேலை செய்யுது. See, 1138 container belongs to somebody. அது எங்க போகுதுன்னு இன்டர்செப்ட் பண்ணணும். இமிடியேட்டா ஸ்டாப் பண்ணணும். Instruct all the check posts in the state. It has to be done immediately. Come on, get on with it. Alpha calling all stations. Alpha calling all stations. அதான் திறந்துட்டேன்ல, போங்க. கொஞ்சம் ரிஜிஸ்டர் புக் காட்டுங்க. ஏனுங்க? எஸ்கேஎஃப் 1138 கண்டெய்னர் பாஸ் பண்ணிச்சான்னு பார்க்கணும். காட்டலாங்களே. நீங்க ஒரு காரியம் செய்றீங்களா? வண்டியை திருப்பிட்டு நேரா கலெக்டர் ஆஃபீஸ் போய் கலெக்டரேட்ட ஒரு லெட்டர் வாங்கி போட்டு அப்படியே டிஏ போட்டு ஒரு பர்மிஷன் கேட்டு போட்டு நெடுக்க வந்து ரேஞ்சர் ஏட்ட ஒரு கையெழுத்து வாங்கி போட்டு இங்க வந்துட்டீங்கன்னு வச்சுங்க, நான் காட்டிடலாங்க. என்னை விட்டு போறீங்களா? நான் சாப்பிடணுங்க. வேண்டாங்க, நான் குடும்பஸ்தனுங்க. 6 பிள்ளைங்க 2 சம்சாருங்க. என்ன விட்டு போடுங்க. அந்த பக்கம் இல்லைங்க, இந்த பக்கம் வலது பக்கம் 3வது வரீங்க. SKF 1138. எப்போ போச்சு? 2 மணி ஆச்சுங்க. எந்த பக்கம் போச்சு? தெக்காலுங்க. தெற்கு எந்த பக்கம்? மன்னிச்சிருங்க, நேர போய் வலது பக்கம் திரும்ப தெற்கு பாதைங்க. CB officers, escape W38 container. ஆமாங்க, போச்சுங்க. கண்டெய்னர் லாரிங்க 2 மணி முன்னால தாங்க போச்சு. ரெஜிஸ்டர் பாருங்க, நான் தாங்க கையெழுத்து போட்டேன். வண்டி தெக்கால போச்சுங்க. தெக்குனா நேரா போய் வலது பக்கம் பாதீங்க. நான் குடும்பஸ்தங்க, 6 பிள்ளைங்க 2 சம்சாரம். என்ன ஒண்ணும் பண்ணி போடாதீங்க. போயிட்டீங்களா? ரொம்ப நன்றிங்க. நல்லா இருங்க. நாசமா போக அந்த பாழா போன கண்டெய்னர் லாரி. கண்டெய்னர் எங்க இருக்கு? Tell me. பணம் எங்க? ஏலக்கலரி வந்துருச்சு. வெக்கப்போர் வச்சிருக்கோம். சத்தம் போடாத போங்க. அங்கிட்டு ஓடிங்க. மறைஞ்சிருங்க. இதப்பற குதிரைக்குள்ள வை. போடுங்க, மறைஞ்சிருங்க. சிபிஐ தாண்டி கவர்மெண்ட்டை மாத்தி இந்த பணத்தை எல்லாம் நீங்க எங்கேயும் கொண்டு போக முடியாது. ஒரு பேச்சு கொண்டு போனா இவ்வளவு பணத்தை என்ன பண்ணுவீங்க? பொலிட்டிஷியன்ஸ் மந்திரி எல்லாம் கோடியா வாங்குறாங்க. அவங்க எல்லாம் என்ன செய்யறாங்க? என்னன்னு தெரியாம உளறாத. உங்க டிடி விக்ரம் இருக்கானே, இந்த பணத்தை அவன் என்ன பண்ணுவான் தெரியுமா? வெளிநாட்டுக்கு கொண்டு போவான். எப்படி செலவு பண்ணுவான் தெரியுமா? பாம்பேல நடந்தது அதே மாதிரி டெல்லியில வெடிக்கும், அப்புறம் கால்கட்டா, அப்புறம் மெட்ராஸ்ல எல்லாம் இந்த நாட்டோட எக்கானமியை அழிச்சிடலாம். அதே மாதிரி நாட்டையே அழிச்சிடலாம். I don't believe this. நீ ஒரு சின்ன துரும்பு. அவனை பத்தி உனக்கு என்ன தெரியும்? 20 வருஷமா அவனோட ஃபைல்ஸ் எங்க சிபிஐ டிபார்ட்மெண்ட்ல இருக்கு. அவன் இன்னொரு தாவூத் இப்ராஹிம் பணத்துக்காக இந்தியாவே விற்பான். இந்த லட்சுமி நாராயண சொல்ல எழுதி வச்சுக்கோ. உங்க டிடி விக்ரமால இந்தியாவில ஒரு துரும்ப கூட அழிக்க முடியாது. கோவில் இருந்து சொல்றேன், அவனால தப்ப முடியாது. இந்த வாட்டி தப்பிக்க மாட்டான். எஸ். 20 வருஷமா நானும் அழுகும் ஒன்னா இருந்திருக்கோம். அவன் எனக்காக 3 அடி வாங்கியிருக்கான், ரத்தம் சிந்திருக்கான், சாக கிடந்திருக்கான். அவனை பத்தி எனக்கு தெரிஞ்ச அளவு அவனுக்கே தெரியாது. அவன் எது மேலாச்சும் ஆசை வச்சுட்டா உயிரை கூட பார்க்க மாட்டான், தூக்கி கொடுத்துருவான்.
ஒரு பொண்ணு மேல ஆசை வச்சிருக்கான். அவன மாதிரியே நல்ல மனசுல ஒரு பொண்ணு மேல ஆசை வச்சிருக்கான். உன்னதான் சொல்றேன் ராசாத்தி. பார்த்தப்ப ஒண்ணு தெரியல. விளையாட்டுத்தனமா தான் பழகினேன். கஷ்டத்துல கூட மாட்டி விட்டேன். ஆனா பெண்ணுமோ அது கண்ணில் தண்ணிய பார்த்தா எனக்கு கண்ணு கலங்குது. அதிர்ஷ்டக்காரன் தான். இல்லைன்னா எப்படி என்ன மாதிரி வெறும் பயிலுக்குள்ள ஆசை பாசம் பிரியம் எல்லாம் திடீர்னு வரும். எல்லாரும் சாமி செஞ்சதா நான் சாமி சாட்சியா சொல்லிடுறேன். அழகு கல்யாணம் கட்டிட்டா அது ராசாத்தி தான். நான் என்ன செய்யணும்? கதிர் என்ன சொல்லணும்னு எனக்கு தெரியும். நாளைக்கே கல்யாணம் வச்சுக்கலான்னு அவசரப்படும். அழகு நீ கல்யாணம் கட்டிக்கணும் ராசாத்தி. என்ன ஒண்ணு சொல்ல மாட்டியா? நீ என்ன நிஜமாவே விரும்புறியா? ஆமா. எனக்கா என்ன வேணா செய்வியா? சொல்லு, இப்பவே செய்யறேன். என்ன மறந்துரு. வேற எது வேணா சொல்லு, இது மட்டும் முடியாது. என்னாலே முடியாது. என்னாச்சு கதிரு? ஏன் இப்படி பேசுது? இனி நான் இருக்க வேண்டாம். நான் போறேன். ரசத்தை அவசரப்படாத. பேசாதீங்க யாரும். நான் ஊருக்கே போயிடுறேன். என் மாமா இஷ்டப்படி யாரையும் கல்யாணம் பண்ணிட்டு போயிடுறேன். அங்க என் தலையில என்ன விதி எழுதிருக்கோ அதுபடியே நடக்கட்டும். ரசதி நில்லு. ஏன் போற? பிடிக்கலையா? என்ன பிடிக்கல? காரணமா சொல்லு. இவ்வளவு நாள் பாசமா பழகிட்டு பாதியில விட்டுட்டு போறேன்னா எப்படி? நில்லு. நீ அடிக்கடி சொல்வியே அந்த சாமி சத்தியமா மேல பிரியல சொல்லு. உம்மல உசிர வச்சிருக்க, போகாத. அழகு வழிவிடு. பணம் எங்க இருக்கு? அந்த பணத்துக்கு சொந்தக்கார நீ இல்லன்னு எனக்கு தெரியும். ஐயா அது அறிய போனுங்க, எதுவும் தெரியாது. சொல்லுடி, பணம் எங்க? கிராமத்து பொண்ணு கிட்ட மிரட்டாத. அறுவாளை எடுத்த கெண்டக்கால் நரம்பெல்லாம் வெட்டி போடுவேன். அதுக்கப்புறம் ஜென்மத்துக்கு வழுக்கு மடியோட விந்தி விந்தி தான் நீ திரியணும். பணம் எங்க இருக்குன்னு சொல்ல போறியா இல்லையா? சொல்லிருமா, கொடுமைக்காரனுங்க. சொல்ல முடியாது. அந்த ரெண்டு பசங்க எங்க? சொல்ல முடியாது. அத விடுங்க, நான் பார்த்தானுங்க கோட்டை பக்கமா தான் வண்டி எடுத்துட்டு போனானுங்க. வார்த்தை விடாதீங்க. சர்க்காருக்கு சேர வேண்டிய பொருள். பிரவீன், இந்த ரெண்டு பேரும் தூக்கி வண்டி பின்னால கட்டு. ராசாத்தி
ஆடி வீர தமிழ் எல்லா ஹைவேஸ்ல ரோட் பிளாக் செட் பண்ணியாச்சு. போலீஸ் ஸ்டேஷனுக்கு ரெட் அலர்ட் கொடுத்தாச்சு. பைலேன்ஸ் கார் செக்ஷனை பிளாக் பண்ணிட்டோம்னா கண்டெய்னர் வெளிய கொண்டு போக முடியாது. I don't think TT will take the road. சம்பந்தம் இல்லாத விஷயத்துல தலையிடாதீங்க ப்ளீஸ். என்ன பேச விடுங்க. I'm only trying to help. கண்டெய்னர் கொச்சின் ஹார்பர் போணும். நாளைக்கு காலையில இட்டாலியன் லைனர் ஓஷனிக்ல இந்தியா விட்டு போயிடும். நம்ம இன்னும் இங்க ரோட்ல தேடா வெஸ்ட் கோஸ்ட் எக்ஸ்பிரஸ் KBS உடனடியா டெல்லி கான்டாக்ட் பண்ணுங்க. ஃபைனான்ஸ் மினிஸ்டர் கிட்ட பர்சனலா பேசுங்க. பணம் கிடைச்சாச்சுன்னு சொல்லுங்க. வெஸ்ட் கோஸ்ட் எக்ஸ்பிரஸ்ல பணம் புடிச்சிட்டோம்னு சொல்லுங்க. கோ ஹெட். விஜய் அடுத்த ஸ்டேஷன்ல ட்ரெயின் ஸ்டாப் பண்ண முயற்சி செய்யுங்க. இல்ல அடுத்த ஸ்டேஷன் அதுக்கு அடுத்த ஸ்டேஷன். நல்ல யோசிச்சு ஒரு முடிவு வந்துட்டேன். ராசாத்திக்கும் உனக்கு நடுவில் நான் வந்துட கூடாது. என்னோட வயசுல பெரியவன், நீ தான் அவளுக்கு பொருத்தமானவன். ராசாத்தி கல்யாணம் கட்டிக்க, பணத்தை நான் பாத்துக்கிறேன். இல்ல அழகு, நீ வயசுல சின்னவன், நீ தான் அவளை சந்தோஷமா வச்சுக்குவ. நான் விட்டு கொடுக்குறது நியாயம். பணத்தை எடுத்துக்கிட்டு நான் எப்படியாவது போயிச்சுக்கிறேன். நீ கல்யாணம் கட்டிக்க. இல்ல கதிரு, ராசாத்தி நீ கட்டிக்கோ, பணத்தை நான் பாத்துக்கிறேன். சேச்சா, நீ கல்யாணம் கட்டிக்க, பணத்தை நான் கவனிச்சுக்கிறேன். இல்ல இல்ல, ராசாத்தி உனக்கு தான்ப்பா ஒப்படைச்சிட்டேன். பணம் போட போகுது, நான் இருக்கல. இல்ல இல்ல, ராசாத்தி உன்னையும் சேர்த்துட்டேன். பணத்தை கிட்ட விட்டுரு. வேண்டாம் வேண்டாம், ராசாத்தி உனக்கு, பணம் எனக்கு. ஏய், நீ கல்யாணம் கட்டிக்க, பணத்தை கிட்ட விட்டுறா. பாவீங்களா, பொம்பளை ஏலமா விடுறீங்க? உங்களுக்கு என்ன விட பணம் தானே முக்கியம்? ஆமா ஆமா, நெசம் தானே. என்ன சொன்னீங்க? ஓடாத. ஏய் ஏய், ஓடாத. சந்தோஷம். நாளைக்கு பட்ஜெட் கண்டுபிடிச்சிட்டோம். அப்பா, பெருசு கிட்ட இருந்து தப்பிச்சிட்டோம். பொம்பளை பார்த்து ஓடுறியா? பணத்தெல்லாம் கோட்டுட்டு ஓடுறாமே. மறுபடியும் பணங்கற அடிடா. இல்ல. Excuse me. Government property. Thank you. ஓடாத. இல்ல. நீங்க பட்டிக்காரியோட